இது வந்து அப்பாக்காக எடுக்கப்பட்ட வீடியோவா இல்லை சுதனுக்காக எடுக்கப்பட்ட வீடியோவா? என்னடா Thanks, Coco. Nice talking to you. Hi guys, welcome to Sunity. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்திருக்கோம். நம்ம ஒரு பெரிய இன்டர்வியூ நடக்க போகுதுங்க கொஞ்ச நேரத்தில். டைரக்ஷன் யார் பண்ணுறாங்கன்னா மிஸ்டர் தோரா டேரக்டர் தான் பண்ணுறாங்க. அவர் தான் ஸ்கிரிப்டில் ரெடி பண்ணியிருக்காரு பாருங்க. இவர் வந்து என்னோட அசிஸ்டன்ட் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் நான் ஸ்கூல் டைம்ல படிக்க மாட்டேன்டா. பொண்ணுங்க பின்னாடி போய் உட்காந்துருவாரு. அப்படியாப்பா ஓப்பன் இப்படியெல்லாம் வேண்டாம். இது மாதிரி மாடல் ஓகே தான். ஐயோ வராது எப்போன்னு பார்த்து இது பஸ் இதை பூஜை போட்டுருக்கியா வாய்ஸை? சரி மெயின் காட்டுறீங்க இன்டர்வியூ பண்ணாலுங்க வந்துகிட்டு இருக்காரு. பஞ்சுவாலிட்டி இல்லை யாருக்குமே டைம் வர மாதிரி. எனக்கு நாளைக்கு ஷூட் பண்ணுங்க. என்னங்க என்ன பண்ணுறீங்க? வெள்ளம் முடி ப்ரிப்பேர் பண்ணுறேன். இன்னைக்கு சொல்கிற பப்பால இருப்பார் சிஎம் கூட வேற வரும் செத்தாக தான் இருக்கிறா. தாடியுமா மேக்கப் ஹேர் பண்ணலையா? வாட் இஸ் திஸ்? இன்டர்வியூ நீங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்ல, ஏசி இல்ல, சேர் இல்ல, இன்னும் இது கம்பெனி கார் இல்லை. கிளம்பி ஆகிட்டாண்டா. ஆல்ரெடி அவன் கிளம்புனா 25 ஏஜ் இருந்து இன்னும் எரியுது. எரியுமா? இனிமே அங்கங்க எரியும். டேய் என்ன சொல்றீங்க? டேய் என்னடா பண்ணீங்க மூஞ்ச? இப்பதான் கண்ணாடி போட்டு பாக்குறேன். என்னடா இது? சத்தியமா தெரியலடா பாக்கடா. சரி போய் தண்ணி போடுங்க நான் வரேன். தண்ணி தண்ணியா? தண்ணி ஆன் பண்ணி இது பண்ணுங்க. துணி தானே பண்ணுவார. இந்த துணி வந்து டயர் தொடச்ச துணி, இதை வச்சு மேக்கப் பண்ணுவோம். தனியாக பண்ணிட்டீங்களா? தண்ணி வச்சா எங்களுக்குன்னு பாருங்க ஒரு பொண்ணுன்ற ஷர்ட் வந்து மூஞ்சி துணி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணி விட்டுருங்க? யாருக்கு தெரியும்? உங்கள் இதில் தான் அந்த பேக்கில் தான் இருந்துச்சு. என் பேக்ல மக்களே பார்த்துக்கோங்க. சுதனா பேக்கில் எது இருந்துச்சு? யார் இது? சைஸை பார்த்து சொல்லிடுங்க. கண்டிப்பாக நித்திஷோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இது. என்ன கதாபாத்திரத்தை மாற்றி 10 ஷீட்டு டைலாக் கொடுத்துருக்காங்க அங்குளுக்கும். நாங்கள் என்ன பண்ணணும் எங்களுக்கே தெரில. அங்குளும் படிக்கல, நானும் படிக்கல. 2 ஷீட் நாங்கள் படிக்கிறது பெரிய விஷயம். என்ன அங்கிள்? ஸ்கூல்லேயே கூட 2 ஷீட்டுக்கு மேலே படிக்க மாட்டோம். 10 ஷீட் இன்னும் நடக்க போகிறது இல்லை. ஆனால் இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோரா வந்து டேரக்ட் பண்ணிருக்கான். இது நான் பண்ணுறது ஃபுல்லாக வந்து மேக்கிங் பிடிஎஸ் மாரி தான். என்னோட சைடில் நான் என்னென்ன பண்ண போகிறேன், என்னோட ரோல்ஸ் எப்படி இருக்கும், என் மேக்கிங் எப்படி இருக்குது, என்ன பண்ணுறாங்க பிஹைண்ட் தி சீன், டான்ஸ் லிஃப்ட் என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன கோலா கொடுக்குறான், சுரேஷ் எங்கே டென்ஷன் ஆகுறான், அதெல்லாம் பார்க்க போகிறோம். அங்கே அது எப்படி டேக்கிள் பண்ணி வர போகிறான்னு தான் பார்க்க போகிறோம். இன்னொரு தோசை சாப்பிட்டேன்டா. ஒரு வேறு லாஸ்ட் ஸ்டைலில் கிடைக்கும்ல அசி ஏ வச்சு போட்டுருவேன். ஓகேவா? இதில் இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்க சொல்ல 2 கண்ணாடி என்னடா இருக்கு அர்ஜுன் மாதிரி இருக்குன்னு பார்த்தா அந்த என்ன படம் கோபிநாத் நேர்கொண்டு பாரு அஜித் மாதிரி இருக்குது. அதுதான் இதை வச்சு மறைச்சிக்கிறோம்ல. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி டிக்கெட் கலெக்டராக இருந்தாரு. மக்களே நான் நேர்கொண்ட பாரு அஜித் சொன்னது ஒரு ரெஃபரன்ஸ் தான். யாரும் அஜித் படத்துலாம் கோவப்பட்டுறாதீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. 2 அண்ணன் மட்டும்தான். விட்டு கேட்டு கூடாது. வைரமுத்திரா எங்க டைரக்டர் சார் எப்படி சாமி ஒரு உடம்புக்குள்ள இத்தனை கேரக்டர் இருக்கு? ரகுவரனை தோண்டி பிச்சு எடுக்கணும்டா, அதுக்கு டைம் ஆகும்டா. தம்பி பேரு எனக்கு தம்பி எல்லாம் கிடையாது. 2 அண்ணன் மாத்திரம் தான். உங்ககிட்ட நான் கேட்டு இருக்கவே கூடாது. இருக்க விஜயகாந்த் அதிகமாயிட்டு போகுது. நம்ம கேப்டன் வேணாம், ரகுவரன் தான் வேணும். தம்பி பேரு எனக்கு தம்பி எல்லாம் கிடையாது. 2 அண்ணன் மாத்திரம் தான்.
உங்ககிட்ட நான் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். கேட்டு இருக்கவே கூடாது. சரி சரி கேட்டு இருக்க கூடாது. பாவண்டா அது முட்டி வழியே வந்துடும் நாடே. தம்பி பேரு? எனக்கு தம்பி எல்லாம் கிடையாது, 2 அண்ணன் மாத்திரம் தான். உங்ககிட்ட நான் அதை கேட்டு இருக்கவே கூடாது. கேட்டு இருக்க கூடாது. கேட்டு இருக்கவே கூடாது. உண்மை ಆರೆಂಟಂಬದು ಇವ್ರು 250 ಅವ್ರು 250 ஆக வந்து 10. ಅಯ್ಯಯ್ಯೋ அப்படி இல்லைங்க. உங்ககிட்ட நான் அதை கேட்டு இருக்கவே கூடாது. ஓகே இவன் எப்படி தெரியுமா, இங்க பாருங்க மூக்கு மட்டும் ரெஃப்ரிஜிரேட்டர் மாதிரி இருக்கும். மூக்கு மட்டும் இருக்கும் அவனுக்கு, புடலங்க மூக்க ரெஃப்ரிஜிரேட்டர் மாதிரி இருக்கு பாருங்க. எல்லா டேக்லயும் அப்பா முடிச்சிருது. இந்த சனியா இருக்குது. ஸ்பெஷல் கேரக்டர் அப்படிதான் இருக்கும். ஷட் அப். ரெஃப்ரிஜிரேட்டர் மூக்கத்தோட யூடியூப்ல போடா ஃப்ளோர் வராண்டா போடா. யூடியூப்ல பிடிச்சிட்டு இதாயிடுச்சு. அதிகாலை 1:30 ஒன்று பண்ணு. ஒரு கார்ட்போர்ட் மாதிரி உன்னோட பேக்ரவுண்ட் மாதிரி வச்சுட்டு அதில் சீட் பண்ணிட்டு போய் படுத்துரு. இப்போ பாரு ஃபைனல் டேக் ஒரே சொல்ல முடிக்கிறேன் பாரா. யூடியூப்பை பிடிச்சிட்டு மிச்சம் மீது ஒரு 5000 வரும். மக்களே உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இந்த 5 செகண்ட் போட்டு பாருங்க, பறந்து போயிடும் உங்களுக்கு. யூடியூப்ல மிச்சம் மீதி பிடிச்சிட்டு டைலாகே மாத்திட்டேன். யூடியூப்ல பிடிச்சிட்டு மிச்சம் மீது ஒரு 5000 வரும். சிங்கிள் டேக்கு. அதோட வந்து ஒரு சேஃப்டிக்காக 2-3 டேக் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கான். 2-3 டேக் இல்லை தம்பி, 200 டேக்கு. எவ்வளோ டேக்கில் போச்சு? 40. 40ல் வந்து 40ல் நிதிஷ் டேக்கு 20 டேக்கு, இன்னொரு டேக்கு வந்து 10 டேக்கு. அது வந்து அது சில மாடுலேஷன் ஸ்லாங்காக நான் வந்து நிறைய டைலாக் மிமிக்ரி பண்ணி கற்றுக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து கலக்க போகுது அதில் போய் கலந்துக்கலான்னு இருக்கேன். ஸோ விஜயகாந்த், ரகுவரன், சூர்யா, கமல்ஹாசன், ரஜினிகாந்த், தனுஷ், சிம்பு, அஜித், விஜய், வேறு எல்லா டைலாக்கும் சரளமாக வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நான் அப்படியே அது கலந்து நானும் அப்படியே பேசுகிறேன். ஃபுல்லாக அந்த மூக்கு மேலே தான் இருக்குது. அதாவது ஏன் போர்ஷன் முடிஞ்சிச்சுங்க. நைட் 1ல் சார் பாவம் இன்னொரு முடியல. நைட் 2 ஷூட்டிங். அதை வந்து நேற்று ஃபுல்லாக ஷூட் பண்ணி பார்க்கல, ஃபுல்லாக தூங்கிட்டோம். இன்றைக்கி நைட் 2 டேன்னு வருது. ஸோ பட் எங்களுக்கு பொறுத்தவரைக்கும் டே தான், உங்களுக்கு பொறுத்தவரைக்கும் நைட். ஸோ நைட் 2 ஷூட்டிங். எல்லோரும் வந்து லைட் செட்டப் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் அவர் வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மேக்கப் ஆர்டிஸ்ட் சார், மேக்கப் ஆர்டிஸ்ட் சார், மேக்கப் ஆர்டிஸ்ட் யாரு? மிஸ்டர் தோரா. சர்ப்ரைஸ்லாம் ஆக முடியாது. நான் இந்த கெட்டப்பை ஏற்கனவே பார்த்துட்டேன். நான் அந்த கெட்டப்பை பார்த்துட்டேன். இவனுங்களே தெரியாம ஒரு ஸ்னாப் அனுப்பிச்சு விட்டானுங்க எனக்கு. இது இப்படியே போடும். ஏய் என்ன மண்டலா இது? சிஎம்மா என்ன இது கேரக்டர் உள்ள வரியா? அதுப்பா என்னடா அடிச்சு வச்சிருக்கீங்க? தெரியலையா உனக்கு என்ன அது? கண்டுபிடிச்சவர் 10 ரூபா உதிரி. வேற வயசான மாதிரி ஆகிட்டா. சரி இவனை சிஎம்மா யாரு சூஸ் பண்ணுது? மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. லஞ்சம் வாங்குற சிஎம் தான் நீ. லஞ்சம் தப்பா பேசாத தம்பி. லஞ்சம் வரல. அது வரவே வரலடா வீடு ஃபுல்லா. விஜயகாந்த் தான் வந்துகிட்டு இருக்காரு. பேஸ் வாய்ஸ் வரலடா இன்னும். ஒழுங்கா நடிக்கிற இல்ல கொன்றோனே. நாங்க எல்லாரும் விதை போட்டிருக்கோம். இன்னும் 10 வருஷம் கழிச்சு பாரு, எதுவுமே முளைக்காது. நாங்க எல்லாரும் இன்னைக்கு விதை போட்டிருக்கோம். இன்னும் 10 வருஷம் கழிச்சு பாரு எங்க ஆட்சினால எவ்வளவு பெரிய மாற்றம் இருக்கும்னு புரியாம பேசுறியா நீ? ஓகே
நாங்கள் எல்லாரும் ஏதோ போட்டிருக்கோம். இன்னும் 10 வருஷம் கழிச்சு பாரு எங்கள் ஆட்சியில் எவ்வளோ பெரிய மாற்றம் இருக்கும்னு. அப்பப்போ மேக்கப் கழிஞ்சு போகுது. இந்த மேட்ச் பண்ணிருக்கேன். இது தட்டமே தெரியல, அடிக்கமே தெரியுது. ஒரு 20 செகண்ட் காமெடியை வச்சுக்கிட்டு 20 நிமிஷம் வீடியோ போடுறல. ஒரு 20 செகண்ட் காமெடியை வச்சுக்கிட்டு 20 நிமிஷம் வீடியோ போடுறல, அதை முதல் மாற்றணும். இதனால தான் இந்த வீடியோ ஹிட் ஆகும் போகுது. ஏன்னா நீ சீரியஸாக நடிக்கிறேன்னு சொல்லிட்டு செம்மையாக ஃபன் பண்ணியிருக்க. தெரியுமா? நானும் அங்கிளும் எங்கள் போர்ஷன் முடிச்சிட்டோம். இன்டோர் ஷூட் இது. டைம் எனக்கு 4 ஆயிடுச்சு. 2 நாள் நைட் ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டோம். 3 இதுக்கப்புறம் அங்கிள் போர்ஷன் நிறையா இருக்குது. எந்த முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அங்கிள் நீங்கள் பாவம் நீங்கள் எங்கே வரணும்? அதை புதன் பெட்ரோல் பங்க் சொல்றாரு. அவங்கிட்ட போய் தம்பி நான் நடிக்க முடியாது பேச்சு பேசினேன். நடிப்பா நடி. ஏண்டா அவங்கிட்ட ₹1 நோட்டு எந்த அவன் இவ்வளவு கேன்சல் இதே மாதிரி குறிச்சு பேசுறா. ஏண்டா அவன் ₹1 நோட்டை எந்த பேங்க்ல அடிப்பாங்கன்னு கேட்டாலே பெட்ரோல் பங்க்னு சொல்றாரு. அவங்கிட்ட போய் பாக்குறேன் யாரும் நிக்கிறாங்க டக்குனு அந்த கான்சியஸ் போயிடுதா. எத்தனை டேக் உனக்கு இது? போய் 17 டேக். என்னெல்லாம் only 4 takes. மல்டிபிள்ஸ் ஆஃப் 100ல போவோம் அவனுக்கு. ஏய் போடுற காலாங்காத்தாலே கூப்பிட்டாரோம் உட்காந்து. அதில் 6 மணிக்கெல்லாம் அங்கே வந்துட்டோம். வந்து டேக்குன்னு ஃபுல் டேக் போயிடுச்சு. மிஸ்டர் டேரக்டர் சார், இப்போ இருக்க ஒரு ஷார்ட்ஸில் எப்படி வந்திருக்கு? ஹவ் ஐ எம் லுக்கிங்? வீடியோ பார்த்து ஓ ஷிட். ஒரு டவுட்டு, இது வந்து அப்பாக்காக எடுக்கப்பட்ட வீடியோவா இல்லை சுதனுக்காக எடுக்கப்பட்ட வீடியோவா? இட்ஸ் ஃபார் சிஎம். எவ்வளோ காசு கொடுத்து எவ்வளோ காசு வாங்கினா அவங்ககிட்ட இருந்து? ஒய் மேன் ஃபுல்லாக அவனுக்கு தான் பயங்கரமான கேரக்டர் ஆர்க்லாம் இருக்கு. அப்பா வந்து ஓகே அப்படின்னு தான் எமோட் பண்ணுற மாதிரி மட்டும் தான் இருக்கு. இன்னைக்கு நாங்கள் விதை போட்டிருக்கோம். 10 வருஷம் கழிச்சு பாருங்க ஆட்டோ எப்படி இருக்கோன்னு. படத்துல எவ்வளோ காசு வாங்கினேன் எண்டுல பாருங்க. ஆமாம் என்ன பார் எண்டுல இருக்கும். மாசா இருப்பாங்க. நாய் 4 சீன் தான் வரும். வாங்க மிஸ்டர் தினேஷ், வாங்க மயி. என்ன நீ தினேஷ் ஸ்மார்ட்டா இருக்கான். ரோலிங் ஆக்ஷன். இவனே என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் பண்ணுவான். நீ நோட்டீஸ் பண்ணியா? தினேஷ் வர ஹேண்ட்ஸம் ஆகிறான் பாரு. அப்படியே ஸ்மார்ட்டா செமையா இருக்கு, செமையா இருக்கு. அப்படியே அவன் மேல ஒளிய பாருது. ஏ மாசா இருக்கணும். அப்படியே ஐயோ ஹீரோ மாதிரி இருக்கான்டா. ஹீரோ மாதிரி இல்ல. கிளம்புடாம கிளம்பிருப்பேன். அவன் தம்பி பேரு தேவதாஸ். கௌசல்யாப்பா? கௌசல்யாரா? யார் கூட? பல பேரா? அது 2 பேர் சொல்ல. 2 பேர் தான் அந்த பல பேர். கவர்ச்சி நடிக்கிறா நீ. என்னடா திருப்பிட்டானே. நாங்கள் இப்போதான் 11th எக்ஸாம் முடிச்சோம். ஆனால் ஒரு நாள் கூட லீவே இல்லை. அது மாதிரி 12th கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. அச்சோ இல்லப்பா கொஞ்சம் நான் பேசுறேன். மினிஸ்டர் நான் என்ன சொல்றேன்னா அதை நான் சொல்லிக்கிறேன். ஆக்ஷன். மிஸ்டர் வாசா, பசங்க 3 மாசம் பாசல் கட்ட லீவ். இது பண்ண எப்பா நான் பாஸ் கட் லீவ். ஆக்ஷன். மிஸ்டர் வாசா, பசங்க ஒரு 3 மாசம் லீவ் பாசல் கட்டு. 3 மாசம். ஆமா. கட். ஆக்ஷன். ஃபியூச்சர் யோசிங்க. ஒரு பசங்க 3 மாசம் லீவ் பண்ணா இவங்க கட்சி நல்ல நிமிஷம் ஓட் யாருக்கு? உங்களுக்கு தான் சார். ஸ்மார்ட் கிட்ட. ஆக்ஷன்.
ஓட்டு யாருக்கு? உங்களுக்கு தான் சார். ஸ்மார்ட் கிட்ட இனிமேல் டிப்ரெஷன் இல்லாம சுடோ கட்சி மட்டும் கேமரா தான். பார்த்துட்டு ஆக்ஷன். கூடவே நம்ம பார்க்க கூடவே பக்கத்துல நம்ம டிஸ்கஸ் அப்படியே போட்டு போறோம். கூடவே மூச்சு பேசுறா டென்ஷன் ஆயிடுறா டைம் பண்ணு. ஓகே போலாம். ரெண்டா போலாமா? கூடவே பக்கத்துல நம்ம எக்ஸ்ட்ரா ஓகே கூடவே நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டோர் ரெண்டா எடுத்துட்டு 11th 12th பசங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி நம்ம சுவாக்கா ஸ்டிக்கர் கொடுத்துருங்க. அப்படியே நம்ம நியூஸ் அப்படியே 8 பக்கத்துக்கு விளம்பரம் பண்ணுங்க. விளம்பரம் அது? ஆமா அது எனக்கு எப்படி விளம்பரம் பண்ணாதான் மக்கள் கிட்ட நாய ஆடா விற்க முடியும். இது மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிட்டு ஒரு 8 பக்கத்துக்கு விளம்பரம் பண்ணீங்க. விளம்பரம் அது எதுக்கு? விளம்பரம் பண்ணாதான் மக்கள்கிட்ட ஆட நாயா ஆட விற்க தகவல். ஆமா கொஞ்சம் ஃபியூச்சரா யோசிங்க. பசங்க 100% லீவ் விட்டாங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்றோம். உங்களுக்கு யாருக்கு சார்? ஸ்மார்ட் கிட்ட என்ன நடக்குது இப்போ? படிக்கிற மக்களே ஒரு கண்ணாடி சனியை முடிச்சவன் கண்டிக்கு கண்ணாடியை போட்டு தொலைச்சிட்டான். இவன் அரை மணி நேரம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான். சொல்லு சொல்லு எப்படி இருந்தது? சொல்லு ஏய் அந்த வார்த்தைய சொல்லு அந்த வார்த்தைய சொல்லு அந்த வார்த்தைய சொல்லு இன்னும் ஒரு அந்த வார்த்தைய சொல்லு பிரிண்டர் அந்த வார்த்தைய சொல்லு. முடிச்சிட்டேன். முடிச்சிட்டீங்களா? அதுக்குள்ளயா விட மாட்டேன் சீக்கிரம் உங்களை விட்டா போதும் வெளியே ஓடி வந்துட்டேன். பேக்கப் சொல்றான் பேக்கப் சொல்றான்னா சொல்ல மாட்டான். முழுசாக விவசாயம் மாறிய I like farming. I love டூஃபிங் doing farming. Maybe I shouldn't put my hand like ஏன்னா கக்காவோட போற ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். மிஸ் ஸ்ரீநிதி, உங்க கெஸ்டோட பேரண்ட்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஷீக் முடிஞ்சிச்சா? செத்துட்டேன். துவாரா இனிமேல் யாராவது டைரக்ட் பண்ண சொல்லுங்க எனக்கு உங்களுக்கு. Nice working with you. Thanks for modifying me. Thank you. Nice working with you, Krishnan. Thank you. Thanks, Coco. Nice working with you. Nice working with you. இப்பதான் இங்க நோண்டிட்டு வந்தேன். கொடுத்துருக்கோம்.